الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم نفس المؤمن معلقة بدينه حتى يقضى عليه رواه أحمد والترمذي وابن ماجه وقال صلى الله عليه وسلم أيضا دين الله أحق أن يقضى عليه رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் அவர்களுக்கு சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வின் ஆரம்ப நிலையான ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அவர் பெரியவராகி வயோதிபத்தை அடைந்து மரணம் அடையும் வரைக்கும், அவருக்கு மௌத்து ஏற்படும் வரைக்கும் உலகத்துடைய காரியங்களில் என்னென்ன வழிகாட்டல்களை அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தின் ஊடாக சொல்லித் தருகிறானோ அத்துணையையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். மார்க்கம் என்பது
குறிப்பிட்ட சில அமல்களை கொண்டது மாத்திரமல்ல, சில வணக்கங்களோடு அது சுருக்கப்பட்டவைகள் அல்ல. மனிதனுடைய வாழ்வின் எல்லா கட்டங்களுக்கும் எங்களுடைய ஷரீஅத் வழிகாட்டி இருக்கிறது. தாயுடைய வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகுவதிலிருந்து அது எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதிலிருந்து மரணம் வரைக்கும் உண்டான எல்லா கட்டங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு பயான் செய்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆரம்ப நிலை ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் சுமந்திருக்கும் அந்த குழந்தை ஆணா அல்லது பெண்ணா அதை அல்லாஹுதான் அறிவான் என்கிறோம். ஆனால் அந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு அதுவல்ல அர்த்தம். அல்லாஹு யஅலமு மா தஹ்மிலு குல்லு உன்ஸா. எல்லா தாய்மார்களும் தங்களுடைய வயிற்றில் எதை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அதை அல்லாஹ் அறிகிறான். ஆண் பெண் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. சிலவேளை ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, வேறொரு உருவம் அங்கே உருவாக்கப்படலாம். அது எந்த உருவமாக இருந்தாலும் சரி, அதையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அரபியில் மா என்ற வார்த்தையை கொண்டு எதை அவர்கள் சுமந்திருக்கிறார்களோ அதை அல்லாஹ் அறிகிறான் என்று குர்ஆனிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறான். அது தொடக்கம் மனிதனுடைய வாழ்வில் எல்லா நிலைமைகளையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக வழிகாட்டினார்கள். ஒரு குழந்தை பிறந்தால் முதலாவது என்ன செய்ய வேண்டும், குழந்தையுடைய 7வது நாளில் என்ன செய்ய வேண்டும், குழந்தையுடைய பாதுகாப்புக்காக எதை ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த 2 பேர்களுக்கும் குர்ஆனிலே இருக்கக்கூடிய குல் சூறாக்களை ஓதி அந்த குழந்தையுடைய பாதுகாப்பை செய்ததாக புகாரியிலே ஹதீஸ் இடம்பெறுகிறது. அந்த குழந்தைக்கு அகீகா கொடுக்க வேண்டும். ஆண் என்றால் எத்தனை ஆடு, பெண்ணுக்கு எத்தனை ஆடு, அந்த அகீகாவுடைய சட்டங்கள், அது எவ்வாறு அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கப்பட வேண்டும், அந்த பெயர் எவ்வாறு அமைய வேண்டும், இவைகளில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் ஒரு பெரியவராகி சம்பாதிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டால் அந்த பணத்திற்கு இஸ்லாம் பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய ஹலாலாக தேடக்கூடிய அவனுடைய அந்த சம்பாத்தியம் இஸ்லாம் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் பல சிரமங்களை மேற்கொண்டு பல நாடுகளுக்கு ஏறி இறங்கி ஒரு மனிதன் ஹலாலாக தேடுவதாக இருந்தால் அந்த பணத்திற்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். ஸஹீஹ் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபியிடத்திலே ஒரு மனிதர் வந்தார். ஜாஅ ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதர் வந்து ஒரு முறைப்பாட்டை செய்தார். யா ரசூலல்லாஹ், நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பணத்தை எடுப்பதற்கு வம்பாக கேட்பதற்கு ஒருவன் வருகிறான். யுரீது அஹ்ஸ மாலி. ஒரு ஆள் கசியர்ல உட்கார்ந்து இருக்கிறார். அது ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், ஒரு சில்லறை கடையாக இருக்கட்டும், ஒருவர் வந்து பணத்தை கப்பமாக கேட்கிறார், பறிக்க வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மனிதர் கேட்டார், நான் பணத்தை கொடுக்கவா, பணத்தை கொடுத்து என்னுடைய உயிரை நான் பாதுகாத்துக் கொள்ளவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா துஅதிஹி மாலக். நீ சிரமப்பட்டு சம்பாதித்த பணம், அவனுக்கு பணத்தை கொடுத்திடாதே. அந்த மனிதர் விடல்ல, திரும்ப கேட்கிறார், அரஐத இன் காத்தலனி. வந்தவர் என்னோடு சண்டை போடுகிறார், அடித்துக் கொள்ள வருகிறார், தாக்க முற்படுகிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காத்தில், நீனும் அடி, நீனும் அவனை தாக்கு. அந்த மனிதர் திரும்ப கேட்கிறார், அவன் தாக்கியதில் நான் மரணமாகிவிட்டேன், இப்ப என்ன சட்டம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த ஷஹீத், உனக்கு ஷஹீதுடைய ஸ்தானம் கிடைக்கும். மனிதர் திரும்ப விடல்ல, கேட்டார், யா ரசூலல்லாஹ், அரஐத இன் கதல்து, அவர் என்னை கொலை செய்தால்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஷஹீதாகிடுவாய், உனக்கு ஷஹீதுடைய ஸ்தானம் கிடைக்கும். அவர் கேட்கிறார், அரஐத இன் கதல்து, நான் அவரை கொலை செய்தால் என்ன சட்டம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் நரகத்தில் இருப்பான், உனக்கு நரகம் இல்லை. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய பணத்துக்கு, ஹலாலான சம்பாத்தியத்துக்கு இஸ்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது. யார் ஒருவர் தன்னுடைய மனைவியை, குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஹலாலாக சம்பாதித்தால் ஒவ்வொரு பணத்திற்கும் சதகாவுடைய நன்மை எழுதப்படும். அவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குதுபாவுடைய தலைப்பு என்னவென்றால், ஒருவன் மரணித்தால் அந்த பணத்திற்கு இஸ்லாம் என்ன பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது, மரணித்த ஒருவனுடைய பணம் எவ்வாறு பாதுகாக்கப்படும். இது ஒரு சாதாரண சட்டம் ஒன்றல்ல. ஹஜ்ஜுடைய சட்டத்தை குதுபா செய்தால் அது செல்வந்தர்களுக்கு எனக்கு ஹஜ்ஜி கடமை இல்லையே என்று யோசிக்கலாம். ஜகாத்தை பற்றி பேசப்பட்டால் எனக்கு ஜகாத் கடமை இல்லையே, அது கடமையானவர்களுக்கு, அவர்கள் கேட்டுட்டு போகட்டும் என்று சொல்லலாம். மரணம் என்பது உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறது. அனைத்து மனிதர்களும் மரணிப்பார்கள். இது ஒவ்வொருவரும் இந்த சட்டத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்றைய ஹுதுபாவுடைய நேரம் மிக சுருக்கமாக, ஹுதுபாக்கள் முடிக்கப்பட வேண்டிய தேவை இருப்பதனால் இதனுடைய ஒரு ஆரம்பத்தை மிக சுருக்கமாக ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இதனுடைய விரிவுகளை உலமாக்களிடத்தில் கேட்டு, இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் மரணித்தால் அவருடைய சொத்துக்கள் எத்தனை பங்காக பிரிக்கப்படும்? இது வராசத்துடைய பாடம் அல்ல, அனந்தர சொத்து சம்பந்தமான பாடம் அல்ல. ஒரு மனிதன் உயிர் வாழும் வரைக்கும் அவனுடைய சொத்துக்கு அவன் பாதுகாப்பு கொடுத்திருப்பான், அவர் அவனை பாதுகாப்பார், அல்லது பாதுகாப்பான ஒரு வங்கியில் அவர் வைத்திருப்பார். ஆனால் ஒருவர் திடீரென்று வஃபாத்தாகிவிட்டார், வாகனம் ஓட்டிக்கொண்டு போறார், திடீரென்று மரணிக்கிறார், அவருடைய சொத்துக்கள் எவ்வாறு பிரிக்கப்படும், எவ்வாறு மாறிவிடும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தந்தை இருக்கிறார் என்றால், அவர் உடனே வஃபாத்தாகிவிட்டார் என்றால், அவருடைய பணம், அவருடைய பொருள், அவருடைய காணி, அவருடைய கடை, அவர் பாவித்த மருந்து, அவர் கையில் அணிந்திருக்கும் மோதிரம், அவர் கட்டின ஒச், இது அனைத்தும் யாருக்கும் தொட முடியாது. அது அனந்தர சொத்தாக மாறும், அது ஜனாஸாவுடைய பொருளாக மாறும். அதற்கு அரபியில் ஹதீஸுடைய கிதாபுகளில் ஃபுகஹாக்கள் தனி பெயரொன்றை வைத்திருக்கிறார்கள், தரிகத்துல் மையித். தரிகா ஜனாஸா விட்டுட்டு போன சொத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடனடியாக அந்த பணங்கள் அனைத்துமே வராசத்தாக மாறாது. அந்த பங்குகள் 4 பங்குகளாக பிரிக்கப்படும். ஒரு ஆள் மரணித்தால் அவருடைய முழு சொத்துக்கள் கடையாக, நாணயமாக, நுகூதுகளாக, காணியாக, பூமியாக இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும் உடனடியாக கணக்கு பார்க்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன், குறிப்பாக எங்களுடைய நாட்டில் இதுவரைக்கும் அப்படியான ஒரு ஏற்பாடு கிடையாது என்று நினைக்கிறேன்.
ஒரு ஆள் மரணித்தால் அவருடைய ஜனாசா செய்தியை அறிவிப்பார்கள், அதை எழுதி கொடுப்பார்கள். ஜனாசா அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். ஜனாசாவுடைய வீட்டுக்கு வந்தவர்களை கவனிக்கக்கூடிய அந்த வேலையில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நன்றாக விளங்குவோம். ஜனாசாவுடைய தொழுகை, ஜனாசாவை குளிப்பாட்டுவது, இதைவிட ஆக முக்கியமான ஒரு பருது இருக்கிறது. வாப்ப மரணித்தால் குழந்தைகள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை வாப்பட பேரில் இருக்கும் அனைத்து சொத்துக்களையும் அவர்கள் ஒன்று திரட்ட வேண்டும், கணக்கு பார்க்க வேண்டும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு அப்துல்லா என்று ஒரு ஆள் மரணித்து விட்டார். முதலாவது இவருடைய முழு சொத்துகளும் கணக்கு பார்க்கப்பட வேண்டும். கடை, வீடுகள், வாகனம், ஹை ரேட்டும் இல்ல, மிச்சம் குறைந்த கணக்கும் இல்லாம நாங்க சும்மா ஒரு கணக்கு போடுவோம். ஒரு ஆளுக்கு 1 கோடி பணம் இருக்குது. சொத்துகள், கடை, வாகனம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இவருக்கு சொந்தமானது 1 கோடி. இந்த ஜனாசாவுடைய 1 கோடியை 4 பகுதியாக பிரிக்கப்படும். இதை அவர்களுடைய மகன்மார்கள் செய்ய வேண்டும், அவர்களுடைய சகோதரங்கள் இதனை செய்ய வேண்டும். முதலாவது தஜ்ஹீஸுல் மையித். இந்த ஜனாசாவை சம்பூர்ணமாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அடக்கி முடியும் வரைக்கும் உண்டான செலவுகளை ஜனாசாவுடைய சொத்திலிருந்து எடுக்கப்படும். ஜனாசா ஜப்னால இருக்குது என்றால் கொழும்புக்கு கொண்டு வரத்துக்கு எவ்வளவு போகும்? டிரான்ஸ்போர்ட், குளிப்பாட்டுவதற்கு கூலி கொடுக்கணுமா? கபர் தோண்டுவதற்கு கூலியா? அதனுடைய பலகை வாங்கக்கூடிய பணம், இப்படியாக கஃனுடைய துணி, இப்படியாக என்னென்ன செலவுகள் இருக்கிறதோ அத்தனை செலவுகளையும் ஜனாசாவுடைய சொத்திலிருந்து எடுக்கப்படும். இதனை யாராவது தனி மனிதரோ அல்லது ஒரு ஜனாசா சங்கமோ முன்வந்து நான் செய்கிறேன் என்றால் அப்பொழுது அந்த ஜனாசாவுடைய பங்கிலிருந்து எடுக்கப்பட மாட்டாது. மேலதிகமாக ஜனாசாவுடைய வீட்டில் டென்ட் அடிக்கிறது, அங்க ஒரு ட்ரிங்க் பங்குடுறது அல்லது ஒரு கோபி பங்குடுவது, இவைகளுக்கு அந்த ஜனாசாவுடைய சொத்திலிருந்து எடுக்கப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு வைப்போம், 5 லட்சம் செலவாகுது. இவருடைய முழு பணமும் 1 கோடி என்றால் 5 லட்சம் செலவழிகிறது. இவருடைய ஜனாசா அடக்கும் வரைக்குமான செலவு, அந்த செலவை ஜனாசாவுடைய பங்கிலிருந்து எடுக்கப்படும். இப்ப எவ்வளவு மிச்சம்? 95 லட்சம் மிச்சம். இப்பையும் வராசத் இல்ல, வராசத்துடைய சட்டம் இதுவரைக்கும் வராது. இரண்டாவது, ஜனாசா உடைய கடன் பார்க்கப்படும். கடன் 2 பங்காக பிரிக்கப்படும். ஒன்று அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன், இரண்டாவது அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடன். அதென்ன அல்லாஹ்வுக்கு கடன்? ஜனாசா சென்ற வருடம் ரமதானில் நோயாளியாக இருந்து ஒரு 10 நோன்பு கதா செய்ய இருக்கிறார். ஆனால் இந்த ரமலான் வரைக்கும் அவர் கலா செய்யல. கலா செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருந்தது. திடீரென்று மரணித்தார். இப்ப மகன் சொல்றார், வாப்பா போன வருஷம் 2024 ரமலானுடைய 15 நோன்பு விட்டிருக்கிறார் என்றால் 15 நோன்புல ஒரு நோன்புக்கு ஒரு முத்து கொடுக்கணும், கிட்டத்தட்ட 2.5 கிலோ அரிசி கொடுக்கணும் என்றால் 600 கிராம் கொடுக்கணும் என்றால் அந்த அரிச அந்த பணத்தை இவருடைய ஜனாசாவுடைய பங்கிலிருந்து எடுக்கப்படும். அது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன். அல்லது ஜனாசா ஒரு நேர்ச்சை வைத்திருந்திருக்கிறது, அந்த நேர்ச்சை ஒரு ஆடு குர்பான் கொடுக்க ஒரு நியத்து வைத்திருக்கிறார், அதை கொடுக்க முன்னால் மரணிச்சிருக்கிறார் என்றால் ஆட்டுக்குண்டான பணத்தை அல்லது மாட்டுடைய பணத்தை ஜனாசாவுடைய சொத்திலிருந்து எடுக்கப்படும். ஜனாசாவுக்கு ஹஜ் கடமை, அதற்கு முன் ஏற்பாடு ஒரு 6 லட்சம் கட்டிருக்கிறார். இப்ப நடக்குது
ஆனால் ஹஜ் செய்ய கிடைக்கல, மரணிச்சிருக்கிறார் என்றால் இவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற எத்தனை லட்சம் தேவையோ அந்த பருவுக்கு இவருடைய பணத்திலிருந்து அந்த பணம் சொத்திலிருந்து பணம் எடுக்கப்படும். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன் ஜனாசாவுடைய பங்கிலிருந்து எடுக்கப்படும். இரண்டாவது அடியாறுகளுக்கு செலுத்த வேண்டிய கடன். இது பெரியோரு பகுதி. ஒரு ரூபா கடன் வாங்கி அல்லாஹ் கபருக்கு அவனை உள்வாங்க மாட்டான். அப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். வேறொருவருடைய சொத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு நடைமுறையில் இலங்கையில எல்லாம் முடிச்சிட்டு ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளிக்கு முன்னால தொழுகைக்கு முன்னால வச்சுட்டு அதுல ஹஜ்ரத் ஞாபகப்படுத்துவார் தொழுகையுடைய முறைய. கடனாளிகள் யாராவது இருந்தால், கடன்கள் இருந்தால் அவர்களுடைய குடும்பத்தில் கேட்டுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு ஜனாசாவுக்கு சொல்லப்பட்டுச்சு. அவர் 32 வயதுடைய ஒரு ஆள், 2 குழந்தையுடைய வாப்பா, மரணித்திருக்கிறார். அவர் தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஜனாசா. பல ஊர்களில் இருந்து அந்த ஜனாசாவுக்கு மக்கள் வந்திருந்தார்கள். வளமை போன்று ஹஜரத்தும் சொன்னார், ஜனாசாவுடைய கடன்கள் இருந்தால் குடும்பத்தினத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று. ஜனாசாவுடைய நானா எழும்பி சொன்னார், தம்பி இந்த கடனுக்கு நாம் பொறுப்பில்லைன்றார். ஒரு மாஸ்டர் வந்திருந்தார், அவர் சொன்னார், எனக்கு 57 லட்சம் தரவிடும், நான் யார்கிட்ட கேட்கணும்னு கேட்டார். சகோதரங்கள் சொல்றார், இவர் ஆடம்பர வாழ்க்கைக்கு கடன் பட்டிருக்கிறார், நாங்க அவங்கட கடனை கொடுக்கவா? எங்கட கடனையே கொடுக்கலாம் இருக்குது, அவங்கட கடனை எங்களுக்கு சுமக்க முடியாதுன்றாங்க. ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? 6 கோடி கடன் பட்டிருக்கிறார். அந்த கடனை கொடுக்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது லேசாக மஸ்ஜிதுக்கு முன்னால வந்து சொல்லிட்டு போற விஷயம் அல்ல. நபியுடைய காலத்தில் கடனுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு ஜனாசாவை உள்வாங்கவே இல்லை. ஒரு சஹாபி சொல்கிறார், ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டு தொழுவிக்க மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க முன் வந்தார்கள். கேட்டார்கள், அலைஹி தைன், இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்டார்கள். நஅம் யா ரசூலல்லாஹ், ஆம். ஃபன்ஸரஃப, நபி அவர்கள் திரும்பி போனார்கள். அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அந்த கடனை பொறுப்பெடுக்கிறேன். நபி அவர்கள் கேட்டார்கள், எவ்வளவு கடன்? 2 தீனார், இலங்கை நாணயப்படி 2 ரூபா. எங்கள்கிட்ட 10 லட்சமே தள்ளி அல்ல, லேசாக பொல்ல போட்டுட்டு போறாரு. நாங்க நம்புறோம் கோட்ஸ, அது கோட்ஸுடைய சட்டம். கோர்ட் சொல்லுது 50 லட்சம் கடனா, உனக்கு எவ்வளவு கொடுக்கலாம் கொடு. இது அல்லாஹ்வுடைய சட்டம் அல்ல. அல்லாஹ்வுடைய சட்டம் கடன் நிறைவேற்றப்பட்டே ஆகணும். அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த 2 தீனாரையும் பொறுப்பெடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை தொழுவிக்கிறார்கள். அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு ஜனாசா வருகிறது. நபி அவர்கள் கேட்டார்கள், அலைஹி தைன், ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் கேட்டார்கள், இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதா? நஅம் யா ரசூலல்லாஹ். ஓ, யாரும் பொறுப்பெடுக்கல. சொன்னார்கள், ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், உங்களோட தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை தொழுவிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய ஆத்மா அவனுடைய கடனோடு கொழுகப்பட்டிருக்கும். அந்த கடன் உலகத்தில் நிறைவேற்றப்படும் வரைக்கும் அவருக்கு சுவர்க்கம் நரகம் முடிவு செய்யப்பட மாட்டாது. அந்த கேஸ் அல்லாஹ் பின்தள்ளி வைப்பான். எவ்வளவு பாரதூரமான ஒன்று கடன் நிறைவேற்றப்பட வேண்டும், அல்லது அதற்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும், அல்லது கடனை எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் கொடுப்பதற்கான சொத்துக்களையாவது அவர் விட்டு வச்சுட்டு போகணும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் ஆகப்பெரிய பதவி அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்து அவருடைய கழுத்து வெட்டப்பட்டு மரணிப்பது. எவ்வளவு சவாப் என்றால், இரத்த சொட்டுகள் கீழே விழ முன்னால் அல்லாஹ் அவருடைய முழு பாவத்தையும் மன்னிக்கிறான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஃபரு லிஷஹீத், ஒரு ஷஹீதுக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், இல்ல தெய்ன், கடன் மன்னிக்கப்பட மாட்டாது. இது ஒரு பாரதூரமான சட்டம். பெரியார்களே, சகோதரர்களே,
அந்த கடன் எவ்வளவோ அது நிறைவேற்றப்பட வேண்டும். இது இரண்டாவது பகுதி. மூணாவது, ஜனாசா ஹயாத்தோடு இருக்கும் பொழுது வசியத் செய்திருந்தால், வாப்பா மரணித்தால் வாப்பட டேரிய பிரட்டி பார்க்கணும், வாப்பட நண்பர்கள்ட்ட கேட்கணும், உம்மாட்ட கேட்கணும். ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு மஸ்ஜிதுக்கு கொடுப்பதாக சொன்னாரா, எழுதி வச்சிருக்கிறாரா? அப்படி எழுதி வச்சிருந்தால், வாயால சொல்லிருந்தால், ஏண்ட இந்த காணியை நான் இந்த மஸ்ஜிதுக்கு கொடுக்க இருக்கிறேன் என்று இருந்தால், ஜனாசாவுடைய சொத்திலிருந்து எவ்வளவு வசியத் செய்தாரோ அந்த வசியத் எடுத்து கொடுக்கப்படும். இந்த 3 பங்கும் எடுத்ததற்கு பின்னால்தான் அனந்தர சொத்து பிரிக்கப்படும். ஒரு ஆள் மரணித்தால் அவருடைய சொத்தில் உடனடியாக அனந்தர சொத்து ஏற்படாது. அதிலிருந்து ஜனாசாவுடைய அடக்கம் செய்ய வேண்டிய தொகை, கடனுடைய தொகை, வசியத் செய்திருந்தால் அந்த தொகை எடுக்கப்படும். அதற்கு பின்னால் தான் வராசத். இது ஒரு பெரிய ஒரு பகுதி. நேத்து ராவ் வாப்பக்கு மருந்து எடுத்துக்குது, சுபஹல மௌத்து. சட்டம் என்ன தெரியுமா? நேத்து ராவ் எடுத்த மருந்து வராசத். அந்த பெனடோல் மகனை குடிச்சேடா. வாப்பக்கு எத்தனை மகனோ எத்தனை மகளோ அத்தனை பேருக்கும் அந்த பெனடோல்ல பங்கு இருக்குது. இது சரியாது. இதிலிருந்து என்ன விளங்குது என்றால், மனித உரிமையை சரியாக நிறைவேற்றக்கூடிய மார்க்கம் ஷரிஅத். சொந்த மகன் வாப்பவாக இருந்தாலும் அநீதம் செலுத்த முடியாது, அநீதம் செலுத்த முடியாது. உரிய பணம் அவருக்கு போகணும். தொழுகையில, ஜகாத்தில, சுப்ஹானல்லாஹ், எந்த பருவுகளுக்கும் இல்லாத ஒன்றுதான் அனந்தர சொத்தை அல்லாஹுவே பிரிச்சு தந்தார். 3 ஒன்று யாருக்கு, 6 ஒன்று யாருக்கு, 8 ஒன்று யாருக்கு போகும்? அது ஒரு பெரிய ஒரு பாடம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய ஒரு பகுதி. உலமாக்களிடத்தில் நாங்கள் கேட்டு, ஏன் நாங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்கக்கூடியவர்கள், அது எப்ப வரும் என்று தெரியாது. எனவே நாங்கள் கடனாளியாக கபருக்கு போனால் எங்களோட கேஸ் எடுக்கல. உலகத்தில் அந்த கடனை யாராவது, சும்மா யோசிங்க, ஹயாத்தோட இருக்கும் பொழுதே ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாரும் பின்னுக்கு ஆகுறாண்டா, எங்களோட கடனை யாராவது முன்னுக்கு வந்து கொடுப்பாங்களா? அப்படி ஒரு ஏற்பாடு நடக்குமா? அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் நாங்கள் பயந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடந்து கொள்வோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்து வைப்போம். ஒவ்வொருவரும் கட்டாயம், யாருக்கு எந்த நேரத்தில் மௌத்து வரும் என்று தெரியாது. எங்களோட சில முக்கியமான தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எங்களோட மனைவிக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க யாருக்கு கடன் உண்டு. அவளாவது பார்த்து கணவன் நிம்மதியாக கபூர்ல இருக்கட்டும் என்று எங்களோட காரை வித்து சரி கொடுப்பாள், அல்லது எங்களோட சகோதரன் செய்வார். வேற யாரு செய்ய போறாங்க? அவங்களுக்கும் தெரியா. எத்தனையோ பேர்ல கடன் பட்டிருக்கிறார். மௌத்தானத்துக்கு பிறகுதான் தெரியும் இவருக்கு கடன், அவருக்கு கடன். இந்த கடனை நிறைவேற்றப்படும் வரைக்கும் எங்களுக்கு சுவர்க்கம், மஹ்பூசுன் அனின் நஈம், நரகத்தை விட்டும் சுவர்க்கத்தை விட்டும் அது தொங்கப்பட்டு அந்த கேஸ் அப்படியே இருக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த விடயத்தில் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்துடைய தெளிவுகளை எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பானாக, வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் எங்களை நீ மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் பயங்கரமான கேவலமான நோய்கள் வந்துடாமல் எங்களை எங்கள் பரம்பரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் கண்ணியமான மௌத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு யா அல்லாஹ் நேரடியாக சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வாயாக. எங்கள் அனைவர்களுடைய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவா